பிரைஸ் லார்ட். ஆண்டவரும் இரட்சகருமாய் இருக்கிற இயேசு கிறிஸ்து இனிய நாமத்தினாலே அனுதின வாழ்வின் மன்னாவின் நிகழ்ச்சிக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். கர்த்தர் தாமே இந்த நாளை ஆசீர்வதிப்பாராக. இந்த நாள் வாழ்வின் மன்னாவிற்காக தெரிந்து கொண்ட வேத பகுதி யாக்கோபு புஸ்தகம் 4ஆம் அதிகாரம் 6வது வசனத்துக்கு நேராக நாம் திருப்பிக் கொள்ளுவோம். வசனம் எப்படி சொல்லுகிறது? அவர் அதிகமான கிருபைகளை அளிக்கிறாரே, ஆதலால் தேவன் பெருமையுள்ளவர்களுக்கு எதிர்த்து நிற்கிறார், தாழ்மையுள்ளவர்களுக்கோ கிருபை அளிக்கிறார் என்று சொல்லி இருக்கிறது. ஆமென், அல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். பிரைஸ் காட். இந்த நல்ல அருமையான இந்த நாளிலே உங்களுக்கு ஒரு அருமையான வார்த்தைகளை கர்த்தர் எங்களோடு பேசுகிறார். எனக்கு அருமையான தேவ ஜனமே, கர்த்தருடைய பிள்ளைகளே, இதை பார்த்து கொண்டிருக்கிறவர்களே, அவர் அதிகமான கிருபைகளை அளிக்கிறாரே, அதனால் பெருமை உள்ளவர்களுக்கு. என்ன பெருமை? நாம் தேவனிடத்திலிருந்து பெற்றுக்கொண்ட எல்லாமே அவர் கொடுத்தது. நாம் பெற்றிருக்கிற எல்லா காரியமும், உங்களுடைய தொழிலாகட்டும், உங்களுடைய பிஸ்னஸ் ஆகட்டும், உங்களுடைய படிப்பாகட்டும், உங்கள் திருமணமாகட்டும், அல்லது வீடு கட்டியிருக்கட்டும், நன்மையான எந்த ஈவும் அது பரலோகத்திலிருந்து இறங்கி வருகிறது. அப்ப இதை குறித்து நம்ம மேன்மை பாராட்டாதபடிக்கு தேவன் எல்லாவற்றையும் கிருபையாக ஈவாக கொடுத்திருக்கிறார். எல்லாம் அவர் கொடுத்த ஈவு. வேதம் சொல்லுகிறது உபாகமத்தில், சம்பாதிப்பதற்கு பலன் நான் உங்களுக்கு கொடுக்க. இதை குறித்து நீங்க என்ன பண்ண வேண்டாம், மேன்மை பாராட்ட வேண்டாம், பெருமை பாராட்டாத. சம்பாதிக்கிறதுக்கு, கை நிறைய சம்பாதிக்கிறதுக்கு கர்த்தர் உங்களுக்கு பலத்தையும் ஞானத்தையும் கொடுத்திருக்கிறார். நல்ல அழகான வீட்டை கர்த்தர் உங்களுக்கு கட்டி கொடுத்திருக்கிறார். கர்த்தர் வீட்டை கட்டாராகில் கட்டணும் பிரயாசம் விருதா என்று சொல்லி பார்க்கிறோம். கர்த்தர் உங்களுக்கு அருமையான வீட்டை கட்டி கொடுத்திருக்கிறார். நீங்க பெருமை பாராட்ட என்ன இருக்குது? தேவன் அருளின ஈவு, தேவன் பாராட்டின கிருபை. என்னுடைய புயபலம், என்னுடைய சம்பாத்தியம், என்னுடையதுன்னு சொல்லுவதற்கே ஒன்றுமில்லை. எதை குறித்து மேன்மை பாராட்டாத, தேவனை குறித்து மட்டுமே மேன்மை பாராட்டுங்க. ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை குறித்தே மேன்மை பாராட்டுங்க. அவர் அளித்திருக்கிறாருங்க கிருபை, அதிகமான கிருபைகளை அளித்திருக்கிறாரே. அப்படி இருக்கிறங்கிற போது நாம் பெற்றிருக்கிற ஒவ்வொரு காரியமும் தேவன் அருளிய ஈவு, கிருபை. எப்படி நாம் இதை சொல்ல முடியும் பெருமை என்று? தேவன் அருளிய சொல்லி முடியாத ஈவுகளுக்காய் ஸ்தோத்திரம், அளவில்லா அவரின் கிருபைகளுக்கா ஆயுள் முழுவதும் ஸ்தோத்திரம். ஐயா, தேவன் நமக்கு அளவில்லாத கிருபைகளை கொடுத்திருக்கிறார். நீங்க பெற்ற ஒவ்வொரு காரியமும் தேவனுடைய கிருபையினால பெற்றிருக்கிறீங்க. ஒன்றை குறித்து மேன்மை பாராட்டாதீங்க, ஒன்றை குறித்து பெருமை பாராட்டாதீங்க. பெருமையுள்ளவனுக்கு கர்த்தர் எதிர்த்து நிற்கிறார். பெருமையுள்ளவனுக்கு கர்த்தர் எதிர்த்து நிற்கிறார். ஒரு கார் வாங்கினா பெருமை, ஒரு வீடு கட்டினா பெருமை, நல்லா படிச்சு நல்ல ஒரு பெரிய உத்தியோகத்துக்கு போயிட்டா பெருமை, கை நிறைய சம்பாதிச்சா பெருமை. எப்படி வந்தது? உன்னுடைய திறமையா, உன்னுடைய தாளந்தா, உன்னுடைய அறிவா, உன்னுடைய நாலேஜா? எப்படி வந்தது? தேவன் கொடுக்கிறார். அப்புறம் எப்படி நம்ம பெருமை பாராட்ட முடியும்? பெருமை பாராட்டுவதற்கு ஒன்றுமே இல்லைங்க. எனக்கு அருமையான தேவ ஜனமே, கர்த்தருடைய பிள்ளைகளே, கர்த்தருடைய சமூகத்தில் உங்களை தாழ்த்துங்க.
ஆண்டவரே உங்கள் கிருபை இதெல்லாம் நான் பெறுவதற்கு உங்கள் கிருபையினால தான் ஆண்டவர் இதெல்லாம் எனக்கு கிடைச்சது. இன்னும் ஆண்டவரிடத்துல கிருபையை கேளுங்க, இன்னும் கிருபையை கேளுங்க. தாழ்மை உள்ளவர்களுக்கு ஆண்டவர் கிருபை அளிக்கிறார். ஒவ்வொன்றுக்கும் நன்றி சொல்லுங்க. ஆண்டவரே இதை கொடுத்தீரே உமக்கு நன்றி, ஆண்டவரே இதை பாராட்டினீரே உமக்கு நன்றி, ஆண்டவர் வேலை செய்ய பலன் கொடுத்தீரே உமக்கு நன்றி, சம்பாதிக்க பலன் கொடுத்தீரே நன்றி, கை நிறைய சம்பாதிக்க ஆண்டவரே கர்த்தர் கிருபை பாராட்டினீரே உமக்கு நன்றி, ஆண்டவரே அழகான வீட்டை கட்டி கொடுத்தீரே உமக்கு நன்றி, அழகான மனைவியை அழகான கணவனை கர்த்தர் கொடுத்தீரே உமக்கு நன்றி, நல்ல குழந்தைகளை கர்த்தர் கொடுத்தீரே உமக்கு நன்றி, நல்ல குடும்பத்தை கர்த்தர் கொடுத்தீரே உமக்கு நன்றி. அனுதினமும் தேவனுக்கு நன்றி சொல்லுங்க. ஒவ்வொரு நொடி பொழுதிலும் தேவன் உங்களுக்கு கிருபை பாராட்டி கொண்டே இருக்கிறார். நீங்க பெருமை பாராட்ட, நீங்க பெருமை பாராட்ட. கர்த்தருடைய கிருபை வேணா, தாழ்மை உங்களுக்கு வேணுங்க. நீங்க எவ்வளவு உயரத்துக்கு போனாலும் சரி, எவ்வளவு மேலே போனாலும் சரி, அத்தனை உயர்வுக்கு காரணம் ஆண்டவருடைய கிருபை. உங்களை உயரத்தில் வைத்து தேவன் அழகு பார்க்கிறாரு பாருங்க, அது அவருடைய கிருபை. அவருடைய கிருபைக்கு முன்னாடி ஒண்ணுமே இல்லை. எனக்கு அருமையான தேவஜனமே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த உலகத்துக்கு வந்தவர். அவர் தேவனுடைய குமாரனாய் இருந்தும், அவர் தேவனாய் இருந்தும் தன்னை குறித்து அவர் பெருமை பாராட்டலை. அப்பவும் அவர் பிதாவைத்தான் சொல்லிக் கொண்டிருந்தார். என் பிதா எனக்கு சொன்னதை செய்வேன், நான் பிதாவுடைய நாமத்தை மகிமைப்படுத்துவேன், பிதா என்னுடைய நாமத்தை மகிமைப்படுத்துவார். இப்படி பிதாவை குறித்தே அவர் சொல்லிக் கொண்டிருந்தாருங்க. அவரிடத்திலிருந்து கற்றுக்கொள்ளணும். தேவன் நமக்கு கற்றுக் கொடுத்திருக்கிறாருங்க. தேவனுடைய குமாரனாய் இருந்து அடிமை ரூபம் எடுத்து தன்னை தரைமிட்டு தாழ்த்தினார் என்று சொல்லி பார்க்கிறோம். தேவ சமூகத்தில் தாழ்மையா இருங்க. தேவனை குறித்து மேன்மை பாராட்டுங்க. தேவனை குறித்து பெருமையா பேசுங்க. உங்களுடைய திறமை அல்ல, உங்களுடைய ஞானத்தை அல்ல, உங்களுடைய அறிவை அல்ல, உங்களுடைய அழகை அல்ல, உங்களுடைய சொத்து பத்தை அல்ல, எல்லாம் தேவன் கொடுத்தது, எல்லாம் தேவன் கொடுத்ததுங்க. ஆண்டவராக இயேசு கிறிஸ்து எப்படி அவர் தன்னை தாழ்த்தினாரோ அதை போல உங்களை தாழ்த்துங்க. ஆண்டவராக இயேசு கிறிஸ்து தேவன் உயர்த்தினது போல இன்னும் உங்களை உயர்த்துவார். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. தேங்க்யூ. காட் பிளஸ் யூ. ஆமென்.